ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் குர்த்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நார்மல் பேட்டர்ன் வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து வேஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ அதில் பாதி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட வேஸ்ட் வந்துட்டு 7.5 அப்படின்றப்ப அதில் நான் பாதி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கே நம்ம மார்க் பண்ணியிருந்தோமோ அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு தான் அது வரைக்கும் தான் கட் பண்ண போகிறோம். இது வந்து குர்த்திக்குரிய பேட்டர்ன் தான் போட்டிருக்கேன். நம்ம குர்த்தி டைப்பில் வந்துட்டு கீழே மட்டும் ஏலைன் டைப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஓப்பனிங் இருக்கும். அந்த 2 ஓப்பனிங்கோட அளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ண இடத்துல வந்து இந்த ட்ரையாங்கிள் பீஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபேப்ரிக்கோட வித்து வந்து நான் ஒரு 8.5 இன்ச் எடுத்துக்கிறேன். நீங்கள் 7லேருந்து ஒரு 9 இன்ச்சு 10 இன்ச் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகமாக எடுக்க ஃப்ளார் வந்து அதிகமாக இருக்கும். அது சென்டரில் வந்து ஒரு கோடு போட்டுட்டு இந்த பக்கம் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேப்ரிக்கோட நீளம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டோம்ல, வேஸ்ட்லேருந்து கீழே அந்த பாட்டம் வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்கோ அது வந்து ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ண பீஸை வந்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வந்து வச்சு தைக்க போகிறோம். இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 லேயர்ஸ் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம கட் பண்ண இடத்துல நீங்கள் தச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ மாடல் குர்த்தி ரெடி ஆயிரும். உங்களுக்கு ஃபேப்ரிக் வித்து கம்மியாக இருக்குது அப்படின்ற டைத்தை இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதே கலரில் நெக் பீஸும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.